வழி நடத்துவார். இது மட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்றது? பொல்லாத மனிதர்களுக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். எலியாவே, நீ கொஞ்ச நேரம் கேரித்து ஆற்றங்கரையில் போய் ஒளிந்து கொண்டு. நான் எதுக்கு ஒளியணும்? ஒளிஞ்சிட்டு கொஞ்சம் பீரியட் அப்படி இரி, கொஞ்ச நாள் அப்படி இரி. அப்போ சம்டைம்ஸ் எப்படி நடத்தப்படுறோம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்படிலாம் இருக்கணுமா, இப்படி ஓடணுமா, இப்படி தங்கணுமா? இல்லை இல்லை, எல்லாத்துக்கு பின்னாடியும் தேவன் ஒரு சரியான முடிவை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அதுக்காக நீ ஒளிஞ்சே இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக அப்படியே உட்கார்ந்துருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. ஏற்ற வேலையில் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சாதகமாய் அவர் முடிய பண்ணுவார். ஆமென். இப்போ பிள்ளை இருக்கிறது தெரியுது. கொஞ்சம் பேர் நட்சத்திரத்தை பார்த்து தேடி வந்துட்டாங்க, இந்த சீசனில் தான் அவர் பிறப்பாரு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, போகிற ராஜா தானே அவரு, எங்கே தான் பிறப்பாரு? அரண்மனைன்னு போயிட்டாங்க. இவங்க ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? ஞானிகளின் மனது என்ன நினைக்க தெரியுமா? ராஜானா அரண்மனையில் தான் இருப்பான் அப்படின்ட்டு. அதனால தான் சுவிசேஷம் ஞானியை பைத்தியமாக்கி பைத்தியமா இருக்கிறவங்க ஞானியாக்குது. சுவிசேஷம் என்ன பண்ணுது தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்து அரசால புறப்படுவார் உண்டு. சுவிசேஷமே அப்படிப்பட்டவங்களுக்கு. நம்ம என்ன ராஜ குடும்பத்திலே பிறந்திருக்கோம்? அவங்களுக்கு சுவிசேஷம் கிடையாது. நீ சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிற. ஒன்ன ராஜாவா ராணியா உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவர். ஆமென். இவங்க அப்படி நினைச்சிட்டு போயிடுறாங்க. போனா கடைசியில் அதுவே பிரச்சனையாகி போயிடுது. ஏன்னா ஏறது என்னது, மறுபடியும் என் சிங்காசனத்துக்கு ஆபத்தா அப்படின்னு இருக்கிறான். ஏன்னா ராஜா பிறந்திருக்காருன்னா இவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ நம்ம காலி ஆயிடுவோமேன்ற மாதிரி நினைக்கிறான். கடைசியில் பார்த்தா அப்படிலாம் இவங்களுக்கு இவன் சொல்கிறான், அவர் உங்கள் அந்த இடம் கண்டுபிடிச்சின்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் என்ன பண்ண போகிறேன், கும்பிட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன். எதுக்கு நைஸாக பேசுகிறான். இப்போ நைஸாக பேசினா கூட தேவன் இவங்கிட்ட நம்பாதடா கரெக்டாக போன்னு காப்பாற்றி விடுறாரு. இது மட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்றது? பொல்லாத மனிதர்களுக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். உங்களை வழி நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் வாங்கணும்? வாங்கிக்கோங்க. இந்த நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிவைன் கைட்னஸ், தெய்வீக வழி நடத்துதல், தெய்வீக வழி காட்டுதல்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென்.